Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் என்கிற துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் சேர்ந்து நம்மை படைத்த தெய்வத்தை, நம்மை ரட்சித்த ஆண்டவரை அழைத்த நாள் முதல் இதுவரைக்கும் அருமையாய் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். 1000 பாடல்கள், 1000 நாவுகளை கொண்டு 1000 ஆண்டுகள் துதித்தாலும் அவருக்கு அது ஈடாகுமோ? பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். உம் நாமம் துதிக்கப்படுவதாக, ஆராதிக்கப்படுவதாக, மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். அவர் நாமத்திலே இருக்கிறார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். செய்த நன்மைகளுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆமென் உதடுகளில் ஆமென் கனியினாலும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை ஆராதிப்போம். எத்தனை நன்மைகள் செய்தார். நன்றி ராஜா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், ஓரும் போற்றுவேன். எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள் நமக்கு எதிராய் வந்தது. அதை உருவ கடந்து வந்தோம். எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை காத்துக்கொண்ட தேவனுக்கு ஆமென். மீண்டும் ஜீவனை தந்த ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நம்மை வாழ வைத்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி ஆராதித்து நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பவுல் சொல்லுகிறார்,
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். அளவில்லாத அவருடைய கிருபைகள் இவைகளுக்காய் நாங்கள் ஆயுள் முழுவதும் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி எல்லாம் சேர்ந்து பாடலாம். நன்றி ராஜா. ஓ நன்றி இதயத்தோடு கூட போய் நாங்கள் துதிக்கிறோம். Thank you Jesus. சேர்ந்து பாடலாமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. சொல்லி பாடலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவேன் அவரை. நாளெல்லாம் துதித்தாலும் சங்கீதக்காரன் சொல்றது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் நாவிலே இருக்கும். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் துதிக்கும் பொழுது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆபகுக் இப்படி துதிக்கிறார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆமென், தொழுவத்தில் மாடுகள் ஆடுகள் முதலற்று கூட போகலாம், ஆனால் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனாகிய கர்த்தரை துதிப்பேன் சொல்லி கர்த்தரை தன்னுடைய பலனாய் கொண்டவன் பாடின அந்த பாடலின் முடிவிலே ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல அவர் நிறுத்தி எங்கள் உயர் தலங்களிலே எங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆராதிக்கிற தேவனை நம்ம எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும்? ஏனென்றால் துதியே நமக்கு பலனாய் இருக்கிறது, ஸ்தோத்திரமே நமக்கு பலனாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, துதிக்கும் பொழுது ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய எல்லா இருதய பாரங்கள் அது அகலுகிறது. வேதவசனம் சொல்லுகிறதே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு வரும் பொழுது என்ன நடக்குது பாருங்க, துயரமும் சஞ்சலமும் ஓடி போகுது, நித்திய மகிழ்ச்சி தலைமேலே தங்குது. இந்த வார்த்தை எத்தனை பேரால விசுவாசிக்க முடியாது? ஆம், தேவனை துதிக்கிற தேவ ஜனமே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். தேவன் நித்திய மகிழ்ச்சியினால ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நாமப்பா சங்கீதம் 139 படிக்கிறது போல, எங்கள் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் ஒருவேறு படாமல் இருக்கும் பொழுதே அவைகள் எல்லாம் உடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதே. ஆமாப்பா, எங்களை தாயின் கருவில் இருந்த நாள் முதற்கொண்டு எங்களை கண்டு எங்களை சுமந்து எங்களை தப்புவித்து எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நான் எப்படி சொல்லுகிறேன்? சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை ஆராதிக்காதிருங்கள், சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தரை ஆராதிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாயிருப்போம்.
எங்க தேவனுக்குள்ளே நாங்கள் களி கூறுவோம். நம்ம சேர்ந்து கத்தரை பாடி கத்தரை ஆராதிக்கலாம். கத்தர் நல்லவர். ஹalleluya. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் சொல்லுங்க சொல்லுங்க, என் தேவனுக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நாம் பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை உள்ள கிரியைகளை பார்ப்பார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், பவுலும் சீலாவும், இப்படி பலரை சொல்லலாம். இவர்கள் எல்லாம் சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு கர்த்தரை மட்டுமே ஆராதித்தவர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அக்கினி சூளையிலே வெந்து போகாமல், சிங்க கெபியிலே சேதமாகாமல், ஆமென், உடம்பெல்லாம் காயங்களும் இரத்தங்களும் வலிய வலிய தேவனை பாடின அந்த இரவிலே ஒரு எழுப்புதலை காணும்படியான சூழ்நிலையை மாற்றின தேவனை அல்லவா நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே, என் தேவனுக்குள் களி கூறுவே. எபேசியர் 1 அதிகாரம் 3 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்க முடியுது? ஆசீர்வதிக்க போவதில்லை, ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று நிகழ்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆசீர்வாதத்தை முடித்து விட்டார். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு எம்மாத்திரமான காரியம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த உலகம் தானே சாப்பாட்டுக்கும் உடைக்கும் இந்த உலகத்தின் காரியத்துக்கும் கவலைப்படுகிறது. இந்த உலகத்தின் மனிதர்கள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே அதை நிச்சயம் கொடுப்பார். ஏனென்றால் ரோமர் 8 படிக்கிறோம், சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி என்று கேட்டு அங்கே சொல்லுகிறார். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமாம். பிரியமானவர்களே, உன்னதத்திலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்திலே மேன்மையான ஆசீர்வாதம் நாம் பெற்ற ரட்சிப்பு, அதுவே வெளியேறப்பட்ட பொக்கிஷம் புதையலை போன்றது. ஆகவே பிரியமானவர்களே, நான் இப்படி சொல்லுகிறேன், உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையே கொடுத்தவர் மற்ற இந்த உலகத்தினுடைய உங்கள் வியாதிகள் அவருடைய பார்வைக்கு எம்மாத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்திலே தானே கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை, ஆமென், கர்த்தருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? அது மட்டுமல்ல, உங்க சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கிறது. இந்த கடன் பிரச்சனை, இந்த பொருளாதார நெருக்கடி, என்ன செய்ய போகிறேன்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு என்ன செய்ய போகிறேன்? கவலைப்படாதிருங்கள். உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்தவர் இந்த காரியம் எல்லாம் எம்மாத்திரம். ஆகவே தேவ சமூகத்தில் கர்த்தரை சொல்லி பாடுறீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நாம் பிரியமானவர்களே, நம் தேவனுக்குள் களி கூற முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல பார்க்கிறவர். பிரியமானவர்களே, அந்த லாசருவினுடைய சரீரத்திற்குள்ளே ஜீவன் இல்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை
பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம் என்று சொல்லி லாசருவே வெளியே வா என்று அழைக்கிறார். ஜீவன் இல்லாத மரித்த சடலத்துக்குள்ளே ஜீவன் புறப்பட்டது. இல்லாத ஒன்றை இருப்பதை போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, உன்னதத்திலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவருக்கு போதுமான நம்முடைய தேவனை இன்னும் அதிகமாக நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். அவருக்கு எல்லாமே சாத்தியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லி பாடுவோம், ஆண்டவரே எங்க தேவனால எல்லாம் கூடும், அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாய் மாறுகிறது. ஹalleluya. தேவ சமூகத்தில் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹalleluya. அசாத்தியங்கள் சாத்தியம். ஆமென். இப்பொழுதே எல்லா பிரச்சனைகள், மலை போல இருக்கிற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி கொண்டிருக்கிறது. வியாதிகள் சுகமடைந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் கர்த்தரை உயர்த்துவோம். எல்லா கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஆராதனையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஹalleluya. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எடுத்த தீர்மானத்தில் நாம் தோற்றிருக்கலாம், எடுத்த காரியத்தில் நாம் தோற்றிருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் தோற்றவர் அல்ல. சோராமல் நம்மை உயிர்ப்பிப்பார், நடத்துவார். சேர்ந்து பாடுவோம். நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது துதிக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு ஹalleluya. எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே.
பிரியமானவர்களே, இந்த விஷயம் கைமீறி போயிடுச்சு. கவலைப்படாதீர்கள். லாசரு மரித்துத்தான் இருந்தான். 3 நாள் ஆயிற்று. நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்த சரீரம். இல்லாத ஒன்றை அவர் அழைக்கிறார். ஜீவன் வருகிறது. உங்கள் கைமீறி போனதை, நிச்சயம் தவறி இழந்தவைகளை மீண்டும் தருகிற தெய்வம். விசுவாசித்து பாடுவோம். ஹalleluya. என் கைமீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கைமீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர். நல்ல கரங்களா அசைத்து எனக்காய் நிற்கும் இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லாவற்றையும் சாத்தியமான ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என்னை கை தூக்கி விட யார் உண்டு? என்னுடைய குடும்பத்தின் பின்னணி ஒன்றுமில்லாத நிலை. ஆனால் எங்களை கை தூக்கி விட ஒருவர் உண்டு. இந்த நேரத்தில் ஆராதனை அறிக்கை செய்ய பரிந்துரைகளை செய்யாதவை பரன் கிருபை, ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு செய்யும். அதான் அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆகவே அந்த கிருபையை பற்றிக் கொண்டு எல்லாம் சேர்ந்து பாடி ஆராதிக்கலாம். இயேசுவே, எங்களுக்காய் நீங்க நிற்பீங்க. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை எனக்காய் செய்திடுமே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பிப்பீரே. தானாக முன்வந்து உதவுவீரே, முன்னுரிமை வரும் காலத்தில் இது சம்பவிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நமக்காக எப்போதும் இருக்கிறவர் அவர்தான். அவர் நமக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்?
தேவ சமூகத்தில் சொல்லுங்க. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எது துதியும் கனமும் புகழும் ஆராதனையும். எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. உங்க வாழ்க்கையிலே வரும் காலங்களிலே சாத்தியமில்லாதவைகளை ஆண்டவர் சாத்தியப்படுத்த போகிறார். அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாய் மாறப்போகிறது. முடியாதவைகள் இயேசுவின் நாமத்திலே ஆக போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்பிக்க முடிகிறது? இந்த வார்த்தையை நம்புறவங்க மட்டும் என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. அசாத்தியங்கள் சாத்தியமே. எதனால? தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உங்க வார்த்தையாலே. கரங்களை அசைத்து அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, தொழில, உங்க ஊழியத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறதோ எப்பொழுது அமரும்? யார் அமர்த்துவார்? இதோ இயேசு எழும்புகிறார். இறையாதே அமைதலா என்று சொல்லுகிறார். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே நிச்சயமா எனக்காய் பேசும் இயேசுவுக்கே அவர் செய்வார். பிரியமானவர்களே, அசையாத மலை அசையும், அமராத கடல் புயல் அமரும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தையின்படியே வரும் காலங்களிலே இதை உங்கள் கண்கள் காண, உங்கள் காதுகள் கேட்க, நீங்கள் அனுபவிக்க அவர் உதவி செய்வாராக, கிருபை தருவாராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். Thank you. God bless you. நாம் மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம்.